மோஜே லைஃப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஸோ எல்லோரும் தொடர்ந்து வீடியோ கேட்டீங்க. அதுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன விலாகு எங்கள் வீட்டில் என்னென்ன நடக்குதோ அதை காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அத்தை வீடு துடைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்த உடனே இன்னைக்கு சஷ்டினால இன்றைக்கி சாமி கும்பலான் இருக்கோம். ஸோ அத்தை இது என்ன போடுறீங்க? வீடு துடைக்கிறக்கானே கல் உப்பு, மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், சரிங்க, கோமயம், மாட்டு கோமயம் போட்டு வீடு துடைச்சா வீடு நல்லா இருக்கு, கிணா வராது, நல்ல தூக்கம் வரும், நல்ல விஷயம் நடக்கு. அதனால இது ஊற்றணும், வீட்டுக்குள்ளே போடணும். ஓ சரிங்க. இது மூணுமே போட்டால் வீட்டுக்குள்ளே இந்த கெட்ட கெட்ட கனவு வர்றது இதெல்லாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், வராது, நல்லது நடக்கும். சரிங்க. எண்ணங்கள் வராது, நல்ல எண்ணங்களே வரும். அதனால இது போடணும். சரிங்க. போட்டு நல்லா கலக்கி வீடு துடைக்கணும். ஓ சரிங்க. செவ்வாய் வெள்ளி துடைக்கணும். சொன்னதை பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க அந்த மூணுமே போட்டு தான் துடைப்பாங்க வீட்டை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி சஷ்டினால் இன்றைக்கி சாமி கும்பிட போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு பார்ப்போம். ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ சிம்பிளாக ஒரு சாரீ கட்டி டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வரணும். எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச கடவுள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஸோ எல்லா கடவுள்னாலே எல்லா சாமியும் ஒன்று தான், எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு முருகர்னா சரியான பக்தின்னு சொல்லலாம், அப்படி பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சஷ்டிக்கு கூட நான் கோயிலுக்கு போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுள் யாருன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே வீட்டுல புகை பிடிக்கணும் இன்னைக்கு, சஷ்டி நாள் இன்னைக்கு. அதனால வெண்கடுகுமே சாம்பிராணி போட்டு பிடிச்சா ரொம்ப நல்லது. ஓ வெண்கடுகும் சாம்பிராணியும் அதையும் போட்டு பிடிச்சா ரொம்ப நல்லது. வீட்டுக்கு நம்ம செல்சியா இருக்கு, நல்லதா இருக்கு, நல்ல தூக்கம் வரு, மனசுல கவலை இருக்காது. கேட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் அத்தை சஷ்டி இந்த மாதிரி அமாவாசை இந்த மாதிரி எல்லா நாளும் இதை பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அத்தை இது வாரத்தில் எத்தனை நாள் பண்ணணும்? இதையே வாரத்துக்கு 2 ட்ரிப் பண்ணலாம், ஒரு ட்ரிப் பண்ணலாம். வேலைக்கு போறவங்களும் தினம் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அமாவாசை பௌர்ணமி பண்ண சூப்பரா இருக்கு. ஓ அதுவே இன்னைக்கு என்ன தோணுச்சு, இன்னைக்கு சஷ்டினால எப்பவுமே நான் அமாவாசைக்கு தான் பண்ணுவேன். இன்னைக்கு பண்ணுவோமே, எல்லா வீட்டுல இருக்கோம்ல அப்படின்னு பண்றேன். இது தேங்காய் தொட்டி இதெல்லாம் போட்டு தேங்காய் தொட்டி கேஸ்ல வச்சு பண்ணுவேன். சீமனை ஊத்தினோட பத்த வச்சு வெளியே வச்சு குழந்தைங்க இருப்பாங்க, சேஃபா பார்த்து நம்ம அந்த வாசம் அடிக்காம வெளியே கொண்டு வச்சு பத்த வைக்கணும். இது எல்லா வீடு ஃபுல்லாவே காட்டுவீங்க அப்படிதான்? நம்ம எல்லாமே காமிக்கணும், நம்ம மூளைக்கு காமிக்கணும். ஃபுல்லாவே காமிச்சா ரொம்ப நல்லது. நல்லா இருக்கு, சண்டை சச்சரவு இருக்காம இருக்கு, மனக்கசப்பு இல்லாம இருக்கு, சங்கடம் இல்லாம இருக்கு. சரிங்க. பணம் சேர்றதுக்காக இது சேராது, மனசு நிம்மதியா வேணும், நோய் நொடி இல்லாம இருக்கு. முதல்ல மனசு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷம் வீட்டுல நிம்மதி வேணும். அடுத்த பட்சம் இது போட்டது ரொம்ப நல்லதுடா. சண்டையோ மனக்கசப்போ பிரச்சனையோ நோய் நொடியோ எது வராது. ஓ சரிங்க. மாசத்துக்கு ஒரு 2 ட்ரிப் பிடிச்சா கூட போதும். நம்ம வீட்டுல இருக்கிறனால பிடிக்கிறோம், இல்ல வேலைக்கு போறாங்க ஒர்க் போறாங்க இல்ல, அவங்களால பிடிக்க முடியாதுல்ல. நம்ம தெரிஞ்ச டிப்ஸ், நம்ம தெரிஞ்ச மாதிரி 4 பேர் சொல்லுவோமே. கண்டிப்பா. ஸோ அதை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா அத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு நல்லா இருக்கு. வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம ஒரு மன நிம்மதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது. உங்களுக்கு பணம் காசு விடு, நிம்மதி இருக்கு. ஓகே ஓகே, அதுதான் மெயின். என்ற அனுபவத்துல சொல்றேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரிங்க. நல்லதா இருந்தாலும் எடுத்துக்குங்க, குற்றம் குறை இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. சரிங்க. அவ்வளோதான். சரி வாங்க சாமி கும்பிட போகலாம். வித்தியாசமா இருக்கான்னு பாக்குறான்.
போட்டு முடிச்சிட்டிங்க, அடுத்து என்ன பண்ணுறீங்க? அடுத்தது வந்துடா தண்ணி, மஞ்சள், பச்சை கற்பூரம், கோமயம். ஓ, இது 4ஐயும் கலக்கி நம்ம வீட்டுக்குள்ள தொளிச்சா ரொம்ப நல்லது. தண்ணி, மஞ்சள், கோமயம், பச்சை கற்பூரம். ஓ, இந்த 4ஐயும். சரி, எல்லா பக்கமும் அதே மாதிரி தொளிக்கணும். ஆமாடா. ஓ, தொளிச்சோம்னா வீட்டுக்கு நல்லது. பயந்துக்கிறான், புகை போட்டதுலேருந்து பை. சீசருக்கு தண்ணியை கண்டா பயம், புகையை பார்த்தா பயம். ஏன்டா சீசர்? சீசர் சீசர் இங்கே பாரு, ஏன் பயப்படுற? ஏண்டா ஏன் பயப்படுற சீசர்? பயப்புள்ள புகையெல்லாம் பார்த்து எப்படி பயந்துட்டு இருக்கான் பாரு, அமைதியாக இருக்கான். காலையில் விழுக வேணாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் சஷ்டிக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். அத்தை ரொம்ப பக்திகரமாக உட்காந்துருக்காங்க. அத்தை பேசுங்க. என்ன பேசுறது, நீ பேசு. அத்தை, நம்ம வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, உங்கள் அத்தை பேசுறது யதார்த்தமாக இருக்குது, இப்படியே வீடியோ பண்ணுங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்படியே பண்ணுறாங்க. அதான் யதார்த்தமாக இருக்குது, இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணுறேன். அப்புறம் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் சித்ரா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நீங்களும் இன்றைக்கி சாமி கும்பிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அதே மாதிரி முக்கியமாக நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு எங்கள் சேனல் வந்து ரீச் ஆகும். ஸோ எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ அதை நீங்களும் சொல்லுங்கள். பாய். எங்கள் சேனல் நல்லா பாருங்கள், பிடிச்சதுன்னா சொல்லுங்கள், குற்றம் குறை இருந்தாலும் சொல்லுங்கள். பாய். பாய்.